Hey guys, welcome to channel 48 2.0. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கர்சர் மவுஸ் கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுதான் இந்த வெள்ளை கலர் ஆரோன்னு சொல்லுவாங்க. அந்த ஆரோவை எப்படி நம்ம வந்து அதோட தீமை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 10 தீம் ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன், 10 தீம்ஸ் ஏற்றி வச்சுருக்கேன். அந்த தீம்ஸை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது கண்ட்ரோல் பேனல். ஓகே, கண்ட்ரோல் பேனலில் போயிடுவோம். ஓகே, கண்ட்ரோல் பேனல் வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸை கிளிக் பண்ணணும். ஓகே, வந்தாச்சு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு இந்த ஆரோ கிளிக் பண்ணு. இந்த இருக்குது, வரிசையாக இருக்குது. நான் ஏற்றி வச்சுருந்தது இது ஃபுல்லாக நான் ஏற்றுனது. இந்த ப்ரோட்டோ டைப் 3 வரைக்கும் நான் ஏற்றுனது. இந்த நடுவில் இருக்க மேக்னிஃபைடு சிஸ்டம் ஸ்கீம் வந்து நான் ஏற்றலை, அது வந்து சிஸ்டம்லேயே உள்ளது தான். ஃபஸ்ட்டு ஏஆனை பார்ப்போம். ஓகே, இப்படி தான் இருக்குமா மவுஸ், அதை காட்டுது பாருங்கள். மவுஸ் வந்து நார்மல் செலக்டர் வந்து இப்படி தான் காட்டுமா. ஓகே, அடுத்து ஏஆன் நம்ம வந்து அப்ளை பண்ணியே பார்த்துருவோம். ஓகே, இப்படி தான் இருக்குது மவுஸ், பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசனிஸ்ங்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கூலில் ஒரு ராக்கெட்டு மாதிரி இருக்குது பேப்பரில். ஓகே, இதையும் பார்த்துருவோம். ஓகே, இதுவும் இப்படி தான் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகுது. அது நடுவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் கர்சர், இது பார்த்தீங்கன்னா மேக் மாதிரி இருக்குது. மேக் கர்சர், மேக்கோட கர்சர் மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே கொடுத்து பார்த்துருவோம். ஓகே, பிளாக் கர்சர் பிசின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, கன்ஸ்பைரசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, சூப்பராக இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த 10 கர்சரோட தீமும் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 10 இருக்குது. ஒவ்வொன்றையும் எப்படி ஏற்றலாங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, எனக்கு வந்து பொதுவாக பிடிச்சது பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ டைப் 1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே கொடுத்துருவோம். ஓகேங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் வச்சுருக்கேன். டாக்குமெண்ட்ஸில் வந்து இந்த இருக்குது கர்சர்ஸ்னு. ஓகே, கர்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிப் ஃபைலில் தான் வரும், ஜிப் ஃபைலில். ஓகே, ஜிப் ஃபைலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால். ஓகே, வந்துடுச்சு. இந்த இங்கே ரைட் கிளிக்கில் இன்ஸ்டால் இருக்கா, இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஒரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கேட்கும், INF default இன்ஸ்டால், எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு புதுசாக வீடியோ கொண்டாடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.